அனைவருக்கும் வணக்கம். திருநீற்றின் ரகசியங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சைவ சமயத்தில் சிவனின் நெற்றியில் அணியப்படும் தூய சாம்பல் தான் திருநீறு. திருநீற்றின் வேறு பெயர்கள் ரக்ஷை, ரக்ஷா, கவசம், பஸ்மம், பசிதம், சாரம் என்று வேறு பெயர்கள் உண்டு. திருநீற்றுக்கு திருநீறு இல்லா நெற்றி பாழ் என்றும் கூறுவார்கள். விபூதி, வி என்றால் விசேஷமான, பூதி என்றால் ஐஸ்வர்யம், விசேஷம் ஐஸ்வர்யம், அதாவது விசேஷமான ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது தான் திருநீறு, விபூதியாகும். நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்பது இதன் பொருள். பஸ்மம் சிவபெருமானை குறிக்கிறது. ஸ்மரணம் நினைத்தல், சிவபெருமானை ஸ்மரணம் பண்ணக்கூடியது என்பது இதன் பொருளாகும். பசிதம் என்றால் புனிதமான பஸ்மம் என்று பொருள். சாரம் என்றால் எரிந்த பின் கிடைக்கும் பொருளாகும், அதாவது விபூதியாகும். மோட்சத்தை அடையக்கூடிய ஒரே பொருள் விபூதியாகும். விபூதியை எவ்வாறு இட வேண்டும்? சூல முத்திரை மூலமாக நாம் இட வேண்டும். அதாவது 3 கோடுகளை நாம் இட்டு விபூதியை பூச வேண்டும். இதை பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று கூறுவார்கள். இந்த 3 தத்துவங்களில் எல்லா தத்துவங்களும் அடங்கிவிடுகிறது. கல்ப விபூதி என்றால் பசுவிற்கு அருகம்புல் கொடுத்து வரக்கூடிய சாணத்தில் இருந்து பெறக்கூடிய விபூதிதான் கல்ப விபூதியாகும். அந்த சாணத்தை அக்னியில் வைத்து பஷ்பமாக்கி பெறக்கூடிய விபூதிதான் கல்ப விபூதியாகும். இந்த கல்ப விபூதி சிவராத்திரி அன்று செய்யக்கூடியது. திருநீறு என்பது சிவ தத்துவத்தை குறிக்கும் புனித சாம்பல். நம்முடைய கர்ம வினைகளை போக்கக்கூடிய சக்தி விபூதி கொண்டு. விபூதி பவித்திரமானது, சௌபாகியத்தை தரக்கூடியது. விபூதி வியாதியை போக்கக்கூடியது. பாண்டிய மன்னனுக்கு திருஞான சம்பந்தர் விபூதியை பூசிதான் அவருடைய ஜுரத்தை நீக்கி உடலை குளிரச் செய்தார். மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தை பாடி விபூதியை பூசிய உடனே பாண்டிய மன்னனுக்கு ஜுரம் நீங்கியது. ஆகவே இது வியாதியை போக்கக்கூடியது, நம் மனதை சாந்தப்படுத்தக்கூடியது. எவ்வாறு நாம் விபூதியை பூச வேண்டும் என்றால் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி நாம் விபூதியை பூச வேண்டும். ஓம் சிவய நம யநம சிவ மசிவயன வயநமஷி நம சிவய என்று பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி நாம் எப்பொழுதும் விபூதியை பூச வேண்டும். விபூதி சிவ பிரசாதம். மணி மந்திரம் ஔஷதம். மணி என்றால் ருத்ராட்சத்தை குறிக்கிறது, மந்திரம் என்றால் சிவ மந்திரத்தை குறிக்கிறது, ஔஷதம் விபூதி. விபூதி ஒரு மருந்தாகவே கருதப்படுகிறது. ஆகவே நாம் அனைவரும் மறக்காமல் நெற்றியில் விபூதியை இட வேண்டும். நன்றி. நற்பவி.